சீமான் சொல்லுகின்ற கருத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கருத்து தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் தலைமையில் இன்று மாலை மணல்மேடு பகுதியில் வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் VC சந்திரகுமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சென்னிமலை சாலை, டீசல் செட், ஸ்டோனி பிரிட்ஜ் ஆகிய பகுதியில் அவர்கள் வாக்கு சேகரித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், எங்களது இந்த சாதனைகளை சொல்லி நாங்கள் கிழக்கு தொகுதி முழுவதும் நடந்து சென்று வாக்கு சேகரித்து வருகிறோம் என்றும் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சீமான் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறாரே என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது, சீமான் பேசுவது என்பது அவருக்கான உரிமம். அது குறித்து இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் பதில் அளிக்க விரும்பவில்லை. இருப்பினும் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரை பள்ளி பற்றி அவதூறு பேசாமல் இருப்பது நல்லது என்பது எங்களது எண்ணம் என்றும் கருத்து தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பெரியாரை பற்றி பேசுகிறாங்க தற்கொலைவா. இப்போ EVK சீட்டு விளம்பரம் முன்னாடி பிரச்சாரம் செய்யும் கூட பிரச்சனையாச்சு இல்லை. அதாவது அதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. தேர்தலுக்கு பின்னாலே அதை பற்றி நாங்கள் கருத்துக்கள் சொல்லலாம். இப்பொழுது அவர்கள் அந்தந்த கட்சியினுடைய உணர்வுகளை அல்லது அவங்களுடைய கொள்கைகளை அல்லது தலைவர்களை விமர்சிப்பது என்பது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், தந்தை பெரியார் அவர்கள் இப்பொழுது இல்லை. எதிரியாக இருந்தால் கூட அவரை பற்றி பேசக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். ஆனால் அதை இப்பொழுது நாங்கள் எதையும் சொல்லுவதற்கு தயாராகவில்லை. இளங்கோவன் அண்ணன் வீட்டிற்கு அவர்கள் போனது எனக்கு தெரியாது. அருகே பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த இடத்துல அவர் இளங்கோவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து சில பேர் அவர்களை இளங்கோவை மோசமாக பேசியிருந்தாங்கன்னு சொல்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த தகவல் வந்த உடனே அந்த நபர்களை நாங்கள் உடனே வெளியில் அழைத்து, இந்த மாதிரி எந்த சம்பவம் இருக்கக்கூடாது, இது ஒரு தேர்தல் நேரம், அவர் ஒரு வேட்பாளருக்காக பேச வருகிறார், எனவே அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முறையாக அவர்கள் பாதுகாப்பாக பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செல்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்மால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். எனவே அதற்காக பிரச்சனை செய்ய வேண்டும் என்று கருதி இருந்தால் எத்தனை இடத்துல நடந்திருக்கும், வேறு எங்கேயும் நடக்கவில்லை. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை கருதி யாரோ செய்துவிட்டார்கள். அதை நாங்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறோம். அதுபோல் எங்கும் நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பம். காரணம், அவர் என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்களோ அதை இந்த மக்கள் உள்வாங்குகிறார்கள். நாங்கள் என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோமோ அதை இந்த மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் முடிவு செய்யட்டும். அது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கும்.